வெல்கம் டு இணைந்திகையில ஏஸ்கிரமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைவே இன்ஜினியரிங், அது டிப்ளமோ லெவல்ல டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் வரும். பட் பி லெவல்ல ஓகேவா, பி லெவல்ல ஹைவே படிப்போம். பட் டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் என்ன பண்ணா இதுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் படிக்க போறோம். என்ன இருக்குன்னா ஹைவே, ரயில்வே, பிரிட்ஜ் எல்லாமே இருக்கும். பெருசா நம்ம படிக்க போறோம் அப்படின்னா ஜேடிஓ எக்ஸாம், அதே மாதிரி ஏ எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க ஓகேவா, நல்லா பண்ணிருப்பீங்க. அடுத்த ஒரு எக்ஸாம்னா ஜேடிஓ, ஒரு பெரிய வேகன்சி இருக்குது ஜேடிஓ தான். ஏப்ரல் நோட்டிபிகேஷன், ஜூலைல எக்ஸாம் வரப்போகுது. ஒரு 6 மாசம் 7 மாசம் சாலிடா இருக்கு. உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா ஜேடிஓ எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். டிப்ளமோ லெவல் எக்ஸாம், சரியா? டிப்ளமோ லெவல் எக்ஸாம் தான். எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா டிப்ளமோ லெவல்ல இருக்க புக்கை படிச்சா போதும், அழகா போஸ்டிங் நம்ம இதுல அடிச்சிடலாம். ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா நான் மென்ஷன்ல ஜேடிஓக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஜேடிஓ ஆன்லைன் கிளாஸ் சேரணும் அப்படின்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், 4999, அதாவது 5000 ரூபாய், ஜஸ்ட் 5000 தான் கட்டினா உங்களுக்கு செம்ம பெனிஃபிட் இருக்கு. அது என்ன சொல்லிடுறேன், நீ 5000 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸ் வந்துடும் ஓகேவா. உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டர் கிளாஸ் பிளஸ் 50 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் இல்ல 50 டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும் ஓகேவா. பிளஸ் மெட்டீரியல், இது யாருமே கொடுக்க முடியாது உங்களால ஓகேவா. ஸோ ரெக்கார்டர் கிளாஸ், 50 டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே வந்து வெறும் நீ 5000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஜேடிஓ ஆன்லைன் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரெக்கார்டர் கிளாஸ்னால எப்போனாலும் நீங்க என்ன பண்ணலாம், போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நடத்துற எல்லாமே டிப்ளமோ லெவல் தான் ஓகேவா. டிப்ளமோ லெவல் புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நடத்த போறோம், அதுல இருந்தா டெஸ்ட் வைக்க போறோம். ஸோ அதுல இருந்தாலும் எக்ஸாம்ல கொஸ்டின் வரும், கண்டிப்பா நீங்க ஃபுல் மார்க்கே நம்மளால அடிக்க முடியும். ஸோ இந்த பெனிஃபிட் எங்க டெஸ்ட்ல என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க எழுதுற டெஸ்ட்ல சப்ஜெக்ட் பிளஸ் ஜிஎஸ் ரெண்டுமே உண்டு ஓகேவா. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டும் உண்டு, ஜிஎஸும் உண்டு ஓகேவா. சப்ஜெக்ட் உண்டு, ஜிஎஸும் உண்டு. ஜிஎஸ் என்ன பெனிஃபிட் அப்படின்னா குரூப் 4 ஸ்டாண்டர்ட், குரூப் 4 வரப்போற எக்ஸாம் குரூப் வரப்போகுது. ஸோ அந்த லெவலுக்கு நீட்டா நீங்க ஜிஎஸ் நல்லா ஸ்ட்ராங்கா எழுதுனீங்க அப்படின்னா நீங்க குரூப் 4 எக்ஸாம் அடிக்கலாம். அந்த அளவுக்கு என்ன பண்ணும், குரூப் 4 நீங்க படிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சாலிடா சூப்பரா இருக்கும் ஜிஎஸ் ஓகேவா. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு டெஸ்டும் 200 கொஸ்டின் சாலிடா ஓகேவா. 200 கொஸ்டின் எல்லாமே தரமா இருக்கும். ஸோ நீங்க 5000 பே பண்ணீங்க அப்படின்னா கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். ஸோ என் கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா 7708197281 இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், கிளாஸ் சேர்ந்துக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கீழே இருக்கு, அதை நீங்க கால் பண்ணி சேர்ந்துக்கலாம் ஓகேவா. சரி நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடுவோம். அதுல வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா, என்விரான்மென்ட் போட்டிருக்கோம், சர்வேயிங் போட்டிருக்கோம் ஓகேவா, தியரி ஸ்ட்ரக்சர் போட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். வீடியோஸ் பாருங்க, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கணும். சரி பாருங்க, என்னன்னா டிரான்ஸ்போர்ட் என்ன டாபிக் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹைவே இன்ஜினியரிங். ஃபர்ஸ்ட் என்னது ஹைவே இன்ஜினியரிங், இது ஓவர் வியூ தான். ஃபர்ஸ்ட் ஹைவே இன்ஜினியரிங்னா இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். என்ன பார்ப்போம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ரோட்ஸ் இன் இந்தியா, நாக்பூர் பிளான், ரிப்பன் டெவலப்மெண்ட், அட்வான்டேஜஸ், இம்பார்ட்டன்ஸ் ரோடு, அதே மாதிரி இந்தியன் ரோட் காங்கிரஸ், ஐஆர்சினா என்ன, ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹைவே பிளானிங், கிளாசிபிகேஷன் ஆஃப் ஹைவே அதை பார்ப்போம். அடுத்த ஹைவே பேமெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் ஓகேவா. டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட், என்ன பேமெண்ட் இருக்கு, ஃபிளெக்சிபிள் இருக்கு, ரெஜிட் பேமெண்ட் இருக்கு, அதோட ஃபேக்டர் ஆஃப் டிசைன் பேமெண்ட், அதர் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் தான் பார்ப்போம். அது வந்து ஜாமெட்ரிக் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1.3ங்கிறது கண்டிப்பா கொஸ்டின் வந்து கேட்கறது 1.3ல இருந்து இந்த இதுக்குள்ள இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எதுல வருதோ இல்லையோ இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும் ஓகேவா. அது லேண்ட் வித்னா என்ன, வித் ஃபார்மேஷன்னா என்ன ஓகேவா, ரைட் ஆஃப் வே, கேம்பர், சூப்பர்லிவேஷன், சைட் டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் என்ன, ஓட்டிங் சைட் டிஸ்டன்ஸ் என்ன, ரோடு கிரேடியன்ட், ரோடு கர்வ், ஹரிசாண்டல் வெர்டிகல் கர்வ்ஸ், டைப்ஸ், வைண்டிங் ஆஃப் பேமெண்ட், ஹரிசாண்டல் கர்வ்ஸ், இதுல இருந்து கண்டிப்பா சொல்றேன் ஒரு 2ல இருந்து 3 கேள்வி எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த 1.3 ஓகேவா. அடுத்து டிராபிக் இன்ஜினியரிங், இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க ஓகேவா. டிராபிக் இன்ஜினியர் நிறைய பேர் படிக்காம போவீங்க, ஆனா டிராபிக் இன்ஜினியர்ல கொஸ்டின் கேட்பாங்க. பட் டி லெவல்ல ஹைவே மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. பட் நான் டிப்ளமா படிக்கிறப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஹைவேயும் படிக்கணும், ரயில்வேயும் படிக்கணும் ஓகேவா. பாத்தீங்க அப்படின்னா டிராபிக் இன்ஜினியரிங்ல வந்து இந்த டிராபிக் சர்வே, ரோடு ஆக்சிடென்ட், மெத்தட் ஆஃப் பார்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஆங்கிள் பார்க் பண்றது கொஸ்டின் கேட்பாங்க. மெத்தட் ஆஃப் பார்க்கிங், டைப் ஆஃப் ஜங்ஷன்ஸ், டிராபிக் சிக்னல் ஓகேவா, இது எல்லாமே என்ன பண்ணுவோம் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது முக்கியம். ஸோ ஹைவேல என்ன சார் இருக்கு அப்படின்னா சப்கிரேட் ஆஃப் சாயில், இது என்னன்னா சாயில் உள்ள வரும் கண்டிப்பா ஓகேவா. சாயில் மெக்கானிக்ஸ் படிச்சிருக்கீங்க பி லெவல்ல, டிப்ளமோல இருக்காது. பட்னா சப்கிரேட் ஆஃப் சாயில், சாயில பத்தி இல்ல கொஸ்டின் கேட்பாங்க. இது சாயோட பேசிக்ஸ், இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க கொஸ்டின்ஸ் வரும். என்ன வரும் கொஸ்டின்ஸ் வரும். சாயில் படிச்சவங்களுக்கு பேசிக் ஈஸியா இருக்கும். இல்ல படிச்சவங்க கண்டிப்பா வந்து சாயோட 3 ஃபேஸ் சிஸ்டம் ஓகேவா, ஏர், லிக்விட், கேஸ் இருக்குல்ல, ஏர் அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ சாயில், லிக்விட், கேஸ் கேட்பாங்க. சைஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஓகேவா, அது கிராவல்னா என்ன, கிளேனா என்ன, சில்ட்னா என்ன, சாண்ட்னா என்ன, போஸ்ட் என்ன, ஃபைனல் என்ன சொல்லி சைஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் கேட்பாங்க. அட்டர்பெக் லிமிட், ஐஎஸ் கிளாசிபிகேஷன் சாயில், காம்பாக்ஷனு ஓகேவா, சிஎஸ் ஸ்ட்ரென்த், ஸ்டாண்டர்ட் ஃபோர்ஸ், டேஷ் சிஎஸ் டெஸ்ட், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. எல்லாமே வந்து சாயில வருது. அடுத்து
ரோட் ஆர்பாரிகல்ச்சர் அண்ட் லைட்டிங். இதை நீங்க பில படிச்சிருக்கீங்க முடியாது, டிப்ளமோ மட்டும் தான் இருக்கும். இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு ட்ரீ வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி வைப்பாங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ட்ரீ எல்லாம் ரோட்ல வைக்கணும், ஹைவே, அதுக்கு ஒரு ட்ரீக்கு ட்ரீ எவ்வளவு கேப் இருக்கணும், ஓகேவா. அதே மாதிரி லைட்டிங் எல்லாம் எவ்வளவு ஹைட்ல இருக்கணும், எவ்வளவு கேப்ல எல்லாமே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம படிச்சாகணும். ரெண்டாவது வந்து ஹைவே இன்ஜினியரிங் தான். அது என்ன ஆகும்னா ஹைவே அலைன்மெண்ட் அண்ட் சர்வே, ஓகேவா. ஹைவே சர்வே பண்றாங்க, ஓகேவா. அதுக்கு பிரிமினரி சர்வே, ரெக்கானிக் சர்வே, அது ஹைவேவுடைய அலைன்மெண்ட் அண்ட் சர்வே. பிரிமினரி சர்வே, லொகேஷன் சர்வே என்ன, இன்ஜினியரிங் சர்வே என்ன, ஓகேவா. ப்ராஜெக்ட் ஆஃப் டிராயிங், ஹைவே ரீடம் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. அதாவது ரோடு மிஷினரிஸ்ட்டும் கேட்பாங்க. ரோடு போறதுக்கு என்ன மிஷின் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புல்டோசர், கிரேடர், டிராக்டர், ஸ்கிராபர், ஜேசிபி, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பேர் கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்க்க போறோம். அடுத்து லோ காஸ்ட் ரோடு. லோ காஸ்ட் ரோடுனா எர்த்தன் ரோடு, நம்மளுக்கு போட்ட மண் ரோடு, எர்த்தன் ரோடு, கிராவல் ரோடு, எர்த்தன் ரோடு, கிராவல் ரோடு, வாட்டர் பாண்ட் WBM சொல்றோம், WBM மெத்தட் ரோடு, ஓகேவா. அது அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, சாயில் ஸ்டெபிலைசேஷன் என்ன, அதோட மெத்தட்ஸ் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம், ஓகேவா. அதுக்கடுத்து என்ன பிட்டுமினஸ் ரோடு. பிட்டுமினஸ் ரோடு அப்படின்னா போற தார் ரோடு. தார் ரோட யூஸ் என்ன, என்ன டைப் ஆஃப் பிட்டுமன் ரோடு இருக்கு, ஓகேவா. சர்ஃபேஸ்ல ட்ரெஸ்ஸிங் என்ன பண்ணுவோம், ஓகேவா. பிட்டுமஸ் கான்கிரீட் என்ன, எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றது, இந்த மாதிரி பிட்டுமஸ் பத்தி ரோடு நம்மளுக்கு கேட்பாங்க. இதெல்லாம் டிப்ளமோலாம் இருக்கு, நம்ம இதை படிச்சு தான் ஆகும், வழியே இல்லை. அதே மாதிரி சிமெண்ட் கான்கிரீட் ரோடு, ஓகேவா. பிட்டுமஸ் தார் ரோடு, சிமெண்ட் கான்கிரீட் சிமெண்ட் நம்மளுக்கு தெரியும், ஓகேவா. திருவிழா போடுவாங்க, ஸ்ட்ரீட்ல போறது ஃபுல்லா வந்து சிமெண்ட் கான்கிரீட் ரோடு தான் உள்ள போடுவாங்க. ஸோ சிமெண்ட் கான்கிரீட்டோட பெனிஃபிட் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, ஓகேவா. ஸோ வந்து காஸ்ட் கம்மி பிட்டுமஸ், ஆனா திரும்ப திரும்ப ஃபால்ட் ஆகிட்டே இருக்கும். சிமெண்ட் கான்கிரீட் கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனா ஒன்ஸ் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப நாள் தாங்கும், ஓகேவா. இது ஃபிளெக்சிபிள், இது ரிஜிட். இதே மாதிரி ஹில்ஸ் ரோடு, ஹில் எப்படி ரோடு போடுறாங்க, அதே மாதிரி ரீடைனிங் அண்ட் பிரீஸ்ட் வால்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா. அதுக்கு அடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் டிகிரி வந்து ஹைவே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே இன்ஜினியரிங். ரயில்வே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகேவா. ரயில்வே நம்ம படிச்சுதான் ஆகணும், அதான் 10th ஃபுல்லா வந்துடும். இல்ல என்ன ஆகும் அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ், ஓகேவா. ரயில் காஜ் கேட்பாங்க. இப்போ கூட 8 கூட கேட்டுருந்தாங்க. என்னன்னா பிராட் கேஜோட சைஸ் என்ன, 1.676 மீட்டர், அது 1626 mm, அது கேட்டிருந்தாங்க. பிராட் கேஜ் சைஸ் கேட்பாங்க. லோடிங் ஆஃப் கேஜ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேஜ் கேட்பாங்க. அதே மாதிரி ரயில்ஸ்னா ட்ரெயின் கிடையாது, ரயில்ஸ்னா போற தண்டவாளம் இருக்குல்ல, ரயில்ஸ், அதுதான் ரயில்ஸ். டைப்ஸ் ஆஃப் ரயில் செக்ஷன், என்ன செக்ஷன் இருக்கு, ஒவ்வொரு லென்த் ஒரு ரயில் எவ்வளவு, வெல்டிங் ஆஃப் ரயில் என்ன, ஓகேவா. கோனிங் ஆஃப் வீல் கண்டிப்பா கேட்பாங்க. கோனிங் ஆஃப் வீல்ல எந்த ஆங்கிள் கோனிங் ஆஃப் வீல் வைக்கிறாங்க எல்லாமே கேட்பாங்க. அதே மாதிரி கிரீப், பெண்டிங், இது எல்லாமே என்ன வரும் உங்களுக்கு ரயில்வேல வரும். அதே மாதிரி ஸ்லீப்பர்ஸ் அண்ட் பெலாஸ்ட். ஸ்லீப்பர்ஸ் நடுவுல போடுற அந்த கட்டை, ஓகேவா. ரெண்டு ரயில்வே ட்ரெயின் நடுவுல என்ன பண்ணுவாங்க, கட்டை போடுறாங்களா, அதான் ஸ்லீப்பர்ஸ். முன்னாடி மரத்துல போட்டிருப்பாங்க, இப்ப காங்கிரீட்ல போடுறாங்க. அது என்ன ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்லீப்பர் ஃபங்க்ஷன் என்ன, டைப்ஸ் என்ன, ஓகேவா. என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றோம், டென்சிட்டி என்ன. அதே பலாஸ்ட் என்ன, சைட்ல கல்லு போட்டுருக்காங்க, பெரிய பெரிய கல்லு இருக்கும்ல, எலக்ட்ரிக் சைட்ல பெரிய பெரிய கல்லு போட்டுருப்பாங்க, ஓகேவா. அது கல் தான் பலாஸ்ட், ஓகேவா. அது ஏன் யூஸ் பண்றோம், ஓகேவா. அதை பத்தி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரயில் ஃபாஸ்டனிங் அண்ட் பிளேட் லேயிங், ஓகேவா. ரயில் ஃபாஸ்டிங்னா இந்த ஜாயின் பண்றாங்கல்ல, ஜாயின் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபிஷ் பிளேட்லாம் யூஸ் பண்ணுவோம், ஓகே. ரயில்லாம் ஜாயின் பண்ணுங்களா, அதுக்கான டைப் ரயில் ஜாயின் இருக்கு. ஃபிஷ் பிளேட் எங்க நம்ம யூஸ் பண்றோம், ஓகேவா. ஃபிஷ் போல்ட்டு, ஸ்பைக்ஸ், சேர்ஸ் அண்ட் கீ, அதுல பியரிங் பிளேட் இருக்கும், அது மாதிரி ஆன்டி கிரீப்பர்ஸ், ஓகேவா. அதே மாதிரி PQRS மெத்தட் ஆஃப் லேயிங், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே ரயில்வேல வர்றது, ஓகேவா. லாஸ்டா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக், பிரிட்ஜ், ரோலிங் ஸ்டாக். அடுத்து ரயில்வே தான். ரயில்வே என்ன சார் அப்படின்னா ஸ்டேஷன்ஸ் அண்ட் யார்டு, ஓகேவா. ஸ்டேஷன் என்ன டைப் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, ஸ்டேஷன் எப்படி நம்ம பிரிக்கிறோம். யார்ட்ஸ் என்ன குட்ஸ் ஏத்துறது, ஓகேவா. குட்ஸ் எப்படி ஏத்துறாங்க. ஸோ ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பர்பஸ் ஆஃப் ஸ்டேஷன் என்ன இருக்கு, டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஷன் என்ன, வே சைடு என்ன, ஜங்ஷன் என்ன, மூணு வேற, ஜங்ஷன் வேற, வே சைடு வேற, டெர்மினல் வேற, ஓகேவா. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் என்ன, பேசஞ்சர் குட் பிளாட்ஃபார்ம்னா என்ன, ஓகேவா. யார்ட்னா என்ன டைப் ஆஃப் யார்டு இருக்கு. யார்டுனா இருக்கு பேசஞ்சர் போகுது, பேசஞ்சர் யார்டுக்கு குட்ஸ் போறதுக்கு கூட்ஸ் யார்டு, மார்ஷலிங் யார்டு, லோகோமோட்டிவ் யார்டு, லெவல் கிராசிங், இது எல்லாமே எதுக்குள்ள வரும்னா ரயில்வேக்குள்ள வருது. எதுக்குள்ள வருது, ரயில்வேக்குள்ள வரும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், ஓகேவா. ஸ்டேஷன் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஜென்ரலா வந்து இன்ஜின் செட் இருக்கும், ஓகேவா. ஆஷ் பிட்டு, எக்ஸாமினேஷன் பிட்டு, டிராப் பிட்டு, வாட்டர் காலமு, ட்ரையாங்கிள், டர்ன் டேபிள், டிராவர்ஸு, ஸ்காட்ச் பிளாக்கு, ஓகேவா. பஃபர் ஸ்டாப்பு, போலிங் மார்க்கு, டீரெயிலிங் சுவிட்சு, சாண்ட் பம்பு, வே பிரிட்ஜஸ், இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், ஓகே. ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்தது பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்.
பாயிண்ட்ஸ் வந்துருக்கீங்களா, என்னோட இப்போ கிராசிங் போனால் கேட்டுருந்தான். இப்போ ஏ என்ன பண்ணுறாங்க, 2 ஈக்குவல் இருந்தால் டைமண்ட் கிராசிங் வந்துச்சுல, ஸோ அந்த கிராசிங் மட்டும் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது படிச்சிருக்கணும் நம்ம, ஓகேவா. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் டேர்ன் அவுட் என்ன, ஸ்லீப் ரைட் ஆஃப் பாயிண்ட் கிராசிங் என்ன, டைப் ஆஃப் சுவிட்ச் என்ன இருக்கு, கிராசிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராசிங், இதெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும். ஸோ நான் படிக்க போகிறோம், ஓகேவா. ஸோ கிளாஸ் இருந்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. ஏன்னா டிப்ளமோ நடத்தும், டிப்ளமோ இவ்வளோ இருக்கு பார்த்தோம். நான் இடத்துல ஃபுல்லாமே டிப்ளமோவில் சொல்கிறேன், டிப்ளமோவில் இவ்வளோ இருக்கு, ஓகேவா. கண்டிப்பாக நீங்கள் என்ன இதை படிச்சு தான் ஆகணும். என் பிஏவில் படிச்சுட்டு போனால் மட்டும் செட் ஆகாது, டிப்ளமோவில் டாபிக்லாம் சொன்னதை நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதுக்காக நான் டிப்ளமோ எடுத்து நடத்திட்டு இருக்கேன். இதெல்லாம் டிப்ளமோ இருக்கிறது தான். சிக்னலிங் இருக்கு, ஓகேவா. சிக்னல்னா ரயில்வே தான். ரயில்வே கண்டிப்பாக சிக்னல் இருக்கு, என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகேவா. ஆஃபீஸ் ஆஃப் சிக்னலிங், டைப்ஸ் ஆஃப் சிக்னலிங், அதோட ஃபங்க்ஷன், லொக்கேஷனு, சிக்னல்ஸ், ஓகேவா. கண்ட்ரோல் பண்றது, மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பண்றது எல்லாமே வந்து என்ன இருக்கும், இதுல படிக்க போறோம். கார்ட் சிஸ்டம்னா என்ன, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னா என்ன, ஓகேவா. சென்ட்ரலைஸ் டிராஃபிக் கண்ட்ரோல் தான் சிடிசிமாங்க. சென்ட்ரலைஸ் டிராஃபிக் கண்ட்ரோல்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, மொத்தமா கண்ட்ரோல் பண்றது. அதுக்கு அடுத்து இன்டர்லாக்கிங் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ட்ரெயின் போறப்ப என்ன பண்ணுவோம், இன்டர்லாக் பண்ணா கரெக்டான ட்ராக்ல அது போகும், ஓகேவா. அதான் சொல்றாங்க இதுக்காக இன்டர்லாக் பண்றோம். டேப்பர்ஸ் அண்ட் லாக் சிஸ்டம் என்ன, கீ சிஸ்டம், ரூட் டிலே சிஸ்டம், இம்ப்ரூவ்மெண்ட் தான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். இன்டர்லாக் பண்ணா அப்படின்னா கரெக்டாக லாக் பண்ணா நான் அந்த ட்ராக்ல வந்து கரெக்டாக வந்து போகும். சப்போஸ் இன்டர்லாக் மாற்றி பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரெயின் ஆகும், பக்கத்தில் ட்ராக்ல ஆக்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம லாக் பண்றது மாற்றி லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ட்ராக்கோட அது மாறி போயிடும், ஓகேவா. ஓகே, ரேபிட் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டர்கிரவுண்ட் ரயில்வே அட்வான்டேஜ்னா டியூப் ரயில்வேஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அதுக்கடுத்து பிரிட்ஜ் இன்ஜினியரிங். பிரிட்ஜில் டைப் இருக்கு, ஓகேவா. பிரிட்ஜ்னா எப்படி கட்டுறாங்க, டைப்ஸ் என்ன, ஓகேவா. அதோட ஃபவுண்டேஷன் என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிட்ஜ், சப்ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சரு, ஓகேவா. அதே மாதிரி பிரிட்ஜோட பிஐ, இதுதான் டோட்டலாக இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் 2 யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைவே, அடுத்த 2 யூனிட் பார்த்தீங்கன்னா ரயில்வே, அடுத்த யூனிட் வந்து பிரிட்ஜ், ஓகேவா. இதுதான் வந்து டிப்ளமோவில் இருக்கிற சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூனிட் 1 ஹைவே இன்ஜினியரிங் நம்ம சும்மா இன்ட்ரோ மட்டும் பார்ப்போம், ஓகேவா. ஸோ ஜென்ரலாக நமக்கு தெரியும் இதில் ஒன்றும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் ரோல்வே, ரயில்வே, ஹைவே, வாட்டர்வே, ஏர்வே எல்லாமே சேர்ந்து தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம், ஓகேவா. இது ஒன்றும் பெருசாக கொடுக்கல. இந்தியா டெவலப் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க, சும்மா ஹிஸ்ட்ரி தான் அது, ஓகேவா. இப்போ டெவலப்மெண்ட் ஆச்சு, சும்மா ஹிஸ்ட்ரி தான், ஓகேவா. சரி, பிரிட்டிஷ் ரோடு, ஓகேவா. பிரிட்டிஷ்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னு, ஏன்னா அவங்க தான் அதுக்காக மெயின் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா அவன் நமக்காக தான் போடலை, அவன் போட்டது மெயினாக இருக்கா அப்படின்னா இப்போ போர் நடந்துச்சு அப்படின்னா அவன் வெஹிக்கிள்லாம் கொண்டு வேண்டியது இருக்கு, ஓகேவா. அவன் ஆர்மிலாம் அவன் போய் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சுருந்தான், பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம். அதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ரோடு தேவைப்படுது. மண் ரோட்ல போனால் இறங்கி தான் வந்து ஓட்ட முடியல, அதை கொண்டு போக முடியல. அதுக்காக நம்ம மெயின் ரோடே போட்டாங்க, ஓகேவா. ஸோ பிரிட்டிஷ் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்ட ரோடு பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டர் போட்டாங்க, கிராஸ் ஃப்ளோ கொடுத்தே போட்டாங்க, ஓகேவா. ஸோ மேலே எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா 50 mm திக்கு, ஓகேவா. அடுத்து இந்த ஸ்டோன் எவ்வளோ பண்ணா 100 mm திக்கு, சர்ஃபேஸ் கோர்ஸ் 20 mm, ஓகேவா. இங்கே வந்து ப்ரோக்கன் ஸ்டோன் போட்டாங்க 100 mm திக்கு, 37.5 mm ப்ரோக்கன், ஓகேவா. அதே மாதிரி கீழே சப்கிரேட், கடைசியாக கிடையாது சப்கிரேட் 136 50 mm, ஓகேவா. சைடில் ட்ரெயின் கொடுத்தான், ட்ரெயின்னா மலத்துக்கு இருந்தால் சைடில் இருக்கிற மாதிரி. இதுதான் அவங்க கொடுத்த அவங்க கட்டின பிரிட்டிஷ் ரோடு, ஓகேவா. இது வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா. எல்லாருமே மெனி, ஓகேவா. என்ன சொல்றாங்க அப்படின்னா பை எம்பிரிக்கல் அப்சர்வேஷன் மெனி ரோட்ஸ் ஹேவ் கேம் 250 mm லேயர், ஓகேவா. 250 mm லேயர் வெல் காம்பேக்டட், நல்லா காம்பேக்ட் பண்ணி 250 லேயர் கண்டிப்பாக அவங்க போட்டிருந்தாங்க, ஓகேவா. ஏன் நல்லா ஸ்ட்ரென்த் அடிக்கிறதுக்காக ஸ்ட்ரென்த் அடிக்கணும் அவங்க முன்னாடி வச்சிருந்த ரோடு தான், ஓகேவா. அவங்க போட்டது. அடுத்து மாடர்ன் ரோடு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் போட்டா அப்போ வந்து மாடர்ன் ரோடை நம்ம யூஸ் பண்றோம். மாடர்ன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், யாரு நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு, ஓகே. வருஷமா இன்ட்ரோடக்ஷன் தான், எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ட்ரோடக்ஷன் தான். அது ஃபர்ஸ்ட் வருஷம் என்னன்னா நாக்பூர் பிளான் தான் கொண்டு வந்தான், ஓகேவா. 3 பிளான் இருக்கு, தெரிஞ்சவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நாக்பூர், ரெண்டாவது இது ஃபர்ஸ்ட் பிளான் கேட்பான், இட் இஸ் ஃபர்ஸ்ட் பிளான். ரெண்டாவது என்ன அப்படின்னா பாம்பே பிளான் கேட்பான். ஏன்னா முன்னாடி என்ன பண்ணா ரோடு ப்ராப்பரா கிடையாது, ஓகேவா. அதனால என்னாச்சு அப்படின்னா நிறைய டிராபேக் இருந்துச்சு. அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, ஜேகா கமிட்டி உருவாக்குவாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஜேகா கமிட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன போய் அனலைஸ் பண்ணுவாங்க, இந்தியா ஃபுல்லா போயிட்டு இப்போ என்ன பண்ண ஐடியா கொடுப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான்ஸ் கொடுப்பாரு, ஓகேவா. 20 years பிளான் போடணும் ரோடுக்கு. அப்புறம் தான் வந்து
கொண்டு வர முடியும். அதே மாதிரி இது வந்து மக்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும், ரோடு போடுறது அப்பதான் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வரு. நாக்பூர், பாம்பே 3ஆவதா பிளான் கொண்டு வராது, அது வந்து லக்னோ. எல்லாமே 20 வருஷம் பிளான். ஓகேவா? கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் வந்து நாக்பூர், 2வது பிளான் வந்து பாம்பே பிளான், 3வது பிளான் லக்னோ பிளான். இந்த மாதிரி 3 பிளான் வந்து கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு 20 இயர்ஸுக்கும் இங்கே போட்டுருவாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, ரோட் டெவலப்மெண்ட் கமிட்டி இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவோம், அப்பாயிண்ட் பண்ணுவோம். அந்த கமிட்டி பேர் என்ன கமிட்டி, கொஸ்டின்ல கேட்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரோடுக்காக கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுவோம். அந்த பேர் வந்து ஜேகார் கமிட்டி. கொஸ்டின் கேட்பாங்க, ஜேகார் கமிட்டிமா. ஜேகார் கமிட்டி வந்து எதுக்கு அப்படின்னா 1927ல, ஓகேவா, 1927 கொண்டு வராங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. ஜெயகார் என்ன பண்ணுவோம், ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுக்கும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு முக்கியமான பாயிண்ட், இந்தியன் ரோடு காங்கிரஸ் ஐஆர்சி ஃபாலோ பண்றோம்ல. நம்ம ஹைவே பொறுத்த வரைக்கும் கோட் புக் ஃபாலோ பண்றோம்ல, அது ஃபுல்லாமே ஐஆர்சி கோட் புக் தான். ஓகேவா? ஐஆர்சிங்கிறது ஸ்டாண்டர்டான புக். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் கொடுத்து ரோடோட திக்னஸ் இருக்கணும், வித்து கொடுக்குறது ஃபுல்லாமே ஐஆர்சி தான். அது ஃபுல் மீனிங்னா இந்தியன் ரோடு காங்கிரஸ் எப்போ கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. ஏப்ரல் 1934. இது முக்கியமான கேள்வி. ஐஆர்சி எப்போ கொண்டு வந்தா 1934 தான் கொண்டு வந்தாங்க, ஏப்ரல் 1934. ஓகேவா? என்ன பண்றாங்க, 1934 கொண்டு வராங்க. 1940 என்ன பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங் போடுவாங்க. ஓகேவா? கான்ஃபரன்ஸ் சீஃப் நாக்பூர்ல பிளான் போடுவாங்க. அதனால இப்போ என்ன பண்ணாங்க, நாக்பூர் பிளானே கொண்டு வந்தாங்க. ஓகேவா? 1940 மீட்டிங் போடுவாங்க, ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். அப்பதான் ஒரு ஐடியா கொடுத்து லாங் டேர்ம் பிளான் கொண்டு வருவாங்க. அந்த பிளான் தான் வந்து நாக்பூர் பிளான். நாக்பூர்ல இருந்து மீட்டிங் போடுவாங்க, நாக்பூர்ல கொண்டு வருவாங்க. நாக்பூர் பிளானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரோட 4 தான் பிரிப்பாங்க, 4 கிளாஸா பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, நேஷனல் ஹைவே என்ன சொல்றோம்ல, ஒரு நேஷனல் ஹைவே, அப்புறம் ஸ்டேட் ஹைவே, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அப்புறம் வில்லேஜ் ரோடு. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பிரிப்பாங்க. நேஷனல் ஹைவே, நேஷனல் ஹைவே, அப்புறம் ஸ்டேட் ஹைவே, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அப்புறம் வில்லேஜ் ரோடு. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அப்படி 4 கிளாஸஸா ரோட்டை பிரிச்சுக்குவாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முன்னாடி அவங்க கவர்மெண்டே பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு இதை உருவாக்குறாங்க. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு இதை உருவாக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு அத்தாரிட்டியா உருவாக்குது. என்ன அப்படின்னா, அதான் நேஷனல் ஹைவே. அதான் நேஷனல் ஹைவே ஆக்ட் 1956. கேட்பாங்க, நேஷனல் ஹைவே ஆக்ட் எப்படின்னு சொன்னா 1956. அது கேட்பாங்க, நேஷனல் ஹைவே ஆக்ட் 1956. ஓகே. அடுத்து என்ன பண்ணுவாங்க, நாக்பூர் பிளான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாக்பூர் பிளான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா சொன்ன 1943ல. ஓகேவா? நாக்பூர் பிளான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1943ல ஸ்டார்ட் பண்றாங்க. 20 இயர்ஸ் பிளான். 20 இயர்ஸ் பிளான் எவ்வளவு வரும், 1963ல முடியுமா? ஓகேவா? 1943ல இருந்து 1963ல தான் முடியும். ஓகேவா? 1963ல முடியும். ஓகேவா? பட் ஆனா 2 இயர்ஸ் பிஃபோர் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கை முடிச்சிடும். 1961 என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஸோ 1943ல இருந்து 1960 வரைக்கும் பிளான் போடுவாங்க 20 இயர்ஸ்ல முடிக்கணும்னு. பட் ஆனா 2 இயர்ஸ் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அட்வான்ஸாக முடிச்சிருவாங்க. 1961 என்ன ஆகும், வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? தேவையான டெவலப் பண்ணிடும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து டெவலப்மெண்ட் பிளான் போடுவாங்க. அடுத்து வந்து 2 more 20 இயர்ஸ் பிளான்ஸ். அடுத்து 61 இருந்து 81 போட்டதான் பாம்பே பிளான் சொன்னேன்ல. ஸோ 43ல இருந்து 63 போட்டது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாக்பூர். 43ல இருந்து 63 நாக்பூர். ஓகேவா? 61லயே முடிஞ்சிடும். 61ல இருந்து 81 போட்டது பாம்பே பிளான். 81 2001 போட்டது லக்னோ பிளான். கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ நாக்பூர், பாம்பே, லக்னோ இந்த மாதிரி 3 பிளான் போட்டுருக்காங்க. 43ல 63, 61ல முடியும். 61ல இருந்து 81, அடுத்து 81ல இருந்து 2001. இந்த 3 பிளானும் கேட்பாங்க. நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பரா கொஸ்டின்ல கேட்பாங்க. செகண்ட் பிளான் என்ன கேட்பாங்க, தேர்ட் பிளான் கேட்டாங்கன்னா நமக்கு பிளான் கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? என்ன பிளான் தெரிஞ்சாலும் நம்மளால அதை பண்ண முடியும். எல்லாமே வந்து பிளான் நம்மளுக்கு ப்ராப்பரா தெரியணும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க கொண்டு வாங்க ரோட் டெவலப்மெண்ட் பிளான். ஓகேவா? எப்போ கொண்டு வாங்க அப்படின்னா, ரோட் டெவலப்மெண்ட் பிளான் விஷன் 2021. ரோட் டெவலப்மெண்ட் பிளான் விஷன் வந்து 2021. ஓகேவா? யார் கொண்டு வந்தா அப்படின்னா 2001ல மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே. அது பேர் தான் மோர்த். இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கேட்பாங்க. வாட் இஸ் மோர்த்? மோர்த். ஓகேவா? நமக்கு மோர்த்னா ஒரு எக்ஸ்பிளேஷன் கேட்பாங்க, அது பேர் தெரியாது. மோர்த்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே, இது தான்
மோர்த்து தெரிஞ்சுச்சுக்கோங்க. கொஸ்டின்லாம் கேட்பாங்க மோர்த்துனா என்ன. நிறைய பேருக்கு என்ன செய்யாது, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன செய்யதான் தெரியும், மோர்த்து தெரியாது. இப்போ எல்லாமே மோர்த்து தான். ஓகேவா. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. ஓகேவா. இதை நாம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அதுக்கடுத்த டெவலப் பண்ண ரிப்பன் டெவலப்மெண்ட். ரிப்பன் டெவலப்மெண்ட் ஒன்றும் கிடையாது. நம்ம ரிப்பன்னா பழையது கிடையாது. ரிப்பன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரோடு போட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் அப்படின்னா, ரோடு போட போட சைட்ல இருக்கிற இடம் என்ன ஆட்டோமேட்டிக்கா டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேவா. எனி டெவலப்மெண்ட் ஆன் ஹைவே வித் ப்ராப்பர் பிளான் டிசைன் டெவலப் டிராஃபிக் த பெர்சன் லீடிங் த ஆக்சிடென்ட் ரிப்பன் டெவலப்மெண்ட். ஓகேவா. என்ன அப்படின்னா ரோட் சைடில் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், தானே டெவலப் ஆகும். ஆனால் ப்ராப்பர் பிளான் போட்டு தான் பண்ணணும், டிசைன் பண்ணி தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரோடு போடுறப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், டெவலப்மெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா. ஆ டைம் என்ன ஆகும், ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே. டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இதுல, ரிப்பன் டெவலப்மெண்ட்ல ரெண்டுமே இருக்கு. ஓகேவா. அட்வான்டேஜும் உண்டு, டிஸ்அட்வான்டேஜும் உண்டு. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரோடு போடுறது தான். ரோடு பண்ணாகும், ஈஸியாக டெவலப்மெண்ட் ஆகும். சைடில் இருக்கிற சுற்றி இருக்க மக்கள் என்ன ஆகும், டெவலப்மெண்ட் ஆகுங்க. ஆனால் என்ன ஆகும், டோர் டு டோர் கலெக்ஷன், இங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாக நடக்கும். எல்லாமே இந்த வீட்டிலேருந்து அது எங்கேருந்து தேவையானதுக்கு பூட்ஸ் இல்லாமல் பார்சல் பண்ண முடியும். ரோடு கண்டிப்பாக தேவை. ரயில்வே வச்சு நம்ம நம்மளால ஃபுல்லாக கொடுக்க முடியாது. ஸோ ரோடு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். அப்படின்னா தான் எல்லாத்துலேருந்து கவர் பண்ண முடியும். ஓகேவா. முக்கியம் ஃபார்மர்ஸுக்கு என்ன அப்படின்னா, விவசாயத்தை நம்ம பண்ணுறத உடனே மார்க்கெட்டுக்கு டவுனில் கொண்டு போகிறது ரோடு ஃபெசிலிட்டி கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி டிஃபென்ஸுக்கு, கண்ட்ரியோட டிஃபென்ஸுக்கு ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரோடு நல்லா இருக்கணும். ஓகேவா. ஆர்மட் ஃபோர்ஸ் எல்லாமே போனோம் அப்படின்னா ரோடு, ட்ரூப்ஸு, டேங்க்ஸ் எல்லாமே போனோம் அப்படின்னா ரோடு கண்டிப்பாக வேணும். ஓகேவா. அதர் மோட் டிரான்ஸ்போர்ட்டாக ரோட் டிரான்ஸ்போர்ட் தான் ரொம்ப சீப்பு. ஓகேவா. ஏன்னா ரயில்வே எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. ஓகேவா. அப்போ ரோடு அப்படி கிடையாது, எல்லா இடமும் நம்ம கொண்டு போக முடியும், நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. சரி. ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் ரோட்ஸ் ஆஃப் இந்தியா, அதை நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கிளாஸஸ் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, நமக்கான கிளாஸ் சேர்ந்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும், உங்களுக்கு படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, எல்லாமே டிப்ளமோ லெவல் புக்கு தான். ஓகேவா. கண்டென்ட் ஃபுல்லாக நடத்திடுவோம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கால் பண்ணி நீங்கள் கிளாஸ் இருந்தவங்க டீட்டெயில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ 7708197281. ஓகேவா. மற்ற வீடியோஸும் இருக்கு, எடுத்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜேடிஓக்கு ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜேடிஓ நல்லா கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செம்ம பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஓகேவா. தேங்க்யூ.